வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் 2ஆம் தாளில் வினா எண் 38 3 படிவங்களில் தொடர்வண்டி முன்பதிவு செய்யும் படிவம் எப்படி நிரப்புறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் எதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும், எப்படி எழுதுனா முழு மதிப்பெண் 5 மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அதனால் 3 நிமிட வீடியோ தான், அதனால கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தோஷ் தனது குடும்பத்துடன் சென்னையிலிருந்து மதுரை செல்வதற்கு பாண்டியன் விரைவு வண்டியில் முன்பதிவு படிவம் நிரப்புவதற்கு செல்கிறார். தேர்வர் தன்னை சந்தோஷாக பாவித்து படிவத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்து அந்த குடும்ப உறுப்பினர்களோட பெயர், வயது, அவர்களுடைய பாலினம் இது 3 கீழே கொடுத்துருப்பாங்க. சந்தோஷ் வயது 40 ஆண், மீனா வயது 35 பெண், கயல்வெளி வயது 20 பெண், ராஜா வயது 15 ஆண், நிறைமதி வயது 3 பெண். இதுல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல 4 பேர் பெரியவர்கள், ஒரு பெண் வந்து 3 வயது குழந்தை. இப்போ உங்களுக்கு படிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் படிவம். படிவம் இந்த மாதிரி இருக்கும். இந்த படிவத்தில் நீங்கள் எதெல்லாம் நிரப்பணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து மேலே ஒரு 3 கட்டம் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் முன்பதிவு ரத்து செய்யும் விண்ணப்ப படிவம்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா முன்பதிவுங்கிறத டிக் பண்ணணும். ரத்து அப்படின்னு பார்த்தோம்னா ரத்துங்கிறத டிக் பண்ணணும். ரத்து பண்ணுறதுக்கும் முன்பதிவு செய்கிறதுக்கும் இதில் எப்படி நிரப்பியிருக்கோமோ அதே மாதிரி தான். ஆனால் மேலே இருக்கிறத நம்ம எதை அடிச்சு விட்டு எதை டிக் பண்ணுறோமோ அதுதான் கணக்கு. சைடில் ஒரு 3 கட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கட்டத்தை நம்ம நிரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒன்று வந்து நீங்கள் மருத்துவராக இருந்தால் தயவு செய்து பெட்டியில் டிக் செய்யும். நம்ம டாக்டராக இருந்தால் அந்த முதல் டிக்கில் வந்து டிக் பண்ணணும். ஏன்னா நமக்கு எதுவும் அவசர தேவை அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெயினில் அவசர தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தோம், நம்மளை கான்டாக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்காக அந்த இது கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வண்டி எண்ணு கொடுத்துருக்கு. அதில் 126-37 பாண்டியன் அவங்க கொடுத்துருக்க அந்த வண்டியோட நம்பரையும் பேரையும் எழுதுகிறோம். 2ல் ஏதாவது ஒன்று எழுதலாலும் சரிதான். அடுத்தது பயண தேதி நான் 18/3ன்னு போட்டிருக்கேன். ஒருவேளை அங்கே பயண தேதி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர்கள் கொடுத்துள்ள பயண தேதி தான் நீங்கள் போடணும். வகுப்பு அப்படின்றது பக்கத்தில் படுக்கை உட்காரும் கொடுத்துருக்காங்க. பாண்டியன் எக்ஸ்பிரஸில் படுக்கை இருக்கிறனால நான் படுக்கைன்னு போட்டிருக்கேன். எண்ணிக்கை 4. அந்த 4ங்கிறது இங்கே 5 நபர்கள் இருக்காங்க. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கையை வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் நம்ம போடக்கூடாது. ஏன்னா 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு டிக்கெட் தரமாட்டாங்க. ஆனால் பேரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த குழந்தை 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்கிறனால அந்த குழந்தையை விட்டு மீத 4ன்னு எண்ணிக்கை போட்டிருக்கேன். அடுத்து புறப்படும் இடம் சென்னையிலிருந்து மதுரை செல்வதற்கு. அதனால புறப்படும் இடம் சென்னை, சேரும் இடம் மதுரை. ஏறும் இடம் நீங்கள் எழுதினாலும் தவறு கிடையாது, எழுதாட்டியும் தவறு கிடையாது. ஆனால் ஏறும் இடம்ங்கிறது புறப்படும் எந்த இடத்துல புறப்படுறோமோ அந்த இடத்துல ஏறும் இடமா எழுதிக்கலாம். சென்னைன்னு எழுதிடுறேன். கீழே 5 பெயர்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் 4 பேர் எழுதியிருக்கேன். சந்தோஷ் யார் முதல் டிக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்க பேர் தான் முதல்ல எழுதணும். சந்தோஷ் ஆண் வயது 40, மீனா பெண் வயது 35, கயல்வெளி பெண் 20, ராஜா ஆண் வயது 15. அந்த 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட பெயர் இருந்தது அப்படின்னம்னா கீழே தனியாக ஒரு 2 கட்டம் கொடுத்துருப்பாங்க. மேலே 6 கீழே 2. குறைந்தபட்சம் ஒரு டிக்கெட் ஒரு படிவத்தில் வந்து 6 பேருக்கு தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். குழந்தைகள் சேர்த்து 8 பேருக்கு எடுக்க முடியும். 6 பேருக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த 2 பேருக்கு டிக்கெட் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. டிக்கெட்டில் நம்ம கொடுக்குற டிக்கெட்டில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் விவரம் அப்படிங்கிறதுல 1ன்னு போட்டு நிறைமதி பெண் அந்த 3 வயது குழந்தையோட பேரை வந்து கீழே மட்டும்தான் எழுதணும். மேலே எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக தவறு. இது முடிஞ்சதுக்கப்புறம் விலாசம்னு கொடுத்துருப்பாங்க. தொடர் பயணம், திரும்பும் பயணம். இது ஒரு வேளை நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் திரும்புவதற்கும் சென்று திரும்புவதற்கு முன்பதிவு படிவத்தை நிரப்புகன்னு கேட்டாங்கன்னா கீழே இருக்கிறதையும் நிரப்பணும். திரும்புவதற்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரெயின் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு தேதி கொடுத்துருப்பாங்க, வகுப்பு கொடுத்துருப்பாங்க. புறப்படும் இடம் நம்ம எங்கேருந்து எங்கே போகணுமோ ஒருவேளை அதே ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா அதே இடம் மதுரையிலிருந்து சென்னை அப்படின்னு போடணும். விண்ணப்பதாரரோட பேர் வந்து சந்தோஷ் அப்படிங்கிறத எழுதணும். விலாசம்னு போட்டு விலாசம்ல நான் விலாசம் எழுதக்கூடாது அப்படின்றனால ஆ ஆ ஆ ஆ ஆ ஆன்னு போட்டிருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய மாவட்டத்தோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். தொலைபேசி எண் ஏதாவது ஒரு 7 அல்லது 8 டிஜிட் நம்பரை வந்து எழுதிக்கலாம். உங்களுடைய தேர்வு எண்ணையும் மொபைல் நம்பரையும் கண்டிப்பாக எழுதக்கூடாது. கையொப்பம் அப்படிங்கிறதுல சந்தோஷ். அதற்கு கீழே இருக்கக்கூடிய கட்டத்தையோ இந்த தொடர்பதிவு திரும்பும் பயண விவரங்களையோ திரும்பும் பயணம் நிரப்ப சொல்லலை அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த பகுதியை வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு நிரப்பக்கூடாது. நான் எந்தெந்த பகுதியெல்லாம் நிரப்பியிருக்கணும் அதை மட்டும்தான் நிரப்பணும். திரும்ப ஒரு தடவை படிவத்தை முழுசாக காமிக்கிறேன், நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதை நிரப்பணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி எடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் விழுந்துடும். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.
மற்றும் எந்த விதமான வீடியோ உங்களுக்கு தேவைங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.